வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி அனல் பறக்கத் தொடங்கிவிட்டது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி. இங்கே மூன்றாவது கட்சிக்கு இடமே இல்லை என எடப்பாடி பழனிசாமி அடித்து கூறியிருப்பது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. நடிகர் விஜய் தனது தவேக மூலம் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து வரும் நிலையில் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இபிஎஸ் பேசியிருப்பது விஜயை வாரி குப்பையில் போடும் செயலா அல்லது பயத்தின் வெளிப்பாடா? முழு விபரம் இதோ. சேலத்தில் இன்று நடைபெற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து மிக தெளிவாக பேசினார். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள்தான் கோலோச்சி வருகின்றன. இங்கே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி இருக்கும். புதிதாக கட்சி ஆரம்பித்துவிட்டு சினிமா பாணியில் பேசினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். மூன்றாவது கட்சிக்கு இங்கே வேலையே இல்லை என விஜயின் பெயரை சொல்லாமல் அவரை சீண்டினார். சமீபத்தில் விஜய் தனது கட்சி மாநாட்டில் அதிமுக மற்றும் திமுகவை விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இபிஎஸ் இவ்வாறு பேசியுள்ளார். அதிமுக ஒரு ஆலமரம். அதன் கீழ் எத்தனையோ செடிகள் முளைக்கும், மறையும். ஆனால் ஆலமரத்தை சாய்க்க முடியாது என அவர் பேசியிருப்பது தவேக தொண்டர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இபிஎஸ்ஸின் இந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கும் 3 அரசியல் வியூகங்கள். இருமுனை போட்டி. தேர்தலை திமுக வெர்சஸ் அதிமுக என மாற்றினால் மட்டுமே நடுநிலை ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்க முடியும் என இபிஎஸ் கணக்கு போடுகிறார். விஜயை தனிமைப்படுத்துதல். விஜயை ஒரு முக்கிய சக்தியாக அங்கீகரிக்க மறுப்பதன் மூலம் வாக்காளர்களின் கவனத்தை அவர் பக்கம் செல்லாமல் தடுக்க முயல்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு தைரியம் அளிக்க. தவேக வருகையால் அதிமுக வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் இருக்கும் தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கவே இந்த அதிரடி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த நோ தேர்ட் பார்ட்டி கமெண்டிற்கு விஜய் தரப்பில் இருந்து என்ன எதிர்வினை வரப்போகிறது? அல்லது விஜய் அமைதி காப்பாரா? 2026 தேர்தல் களம் இப்போது ஒரு மும்முனை போட்டியாக மாறுமா அல்லது இருமுனை போட்டியாகவே நீடிக்குமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.